எனக்கு எனக்கு மட்டுமில்ல, பல பேருக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பித்த முதல் நாள் முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு முத்தான முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம், அவருடைய என்ட்ரியை பார்த்ததுக்கு அப்புறம் பல பேர் சொன்ன ஒரு விடயம், இவர் அடுத்த ஆரி அர்ஜுனன் அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் பிக் பாஸ் அப்படின்னாலே பல பேர் உதாரணமா சொல்றது ஆரி அர்ஜுனன் என்று தமிழ் பிக் பாஸ்ல. அப்போ 4 வருடங்களாக நம்ம தமிழ் மக்கள் ஆரியை போல ஒருத்தருக்கு காத்திருந்தார்கள். 4 வருஷமா 3 வருஷம் கிடைக்கல, 4வது வருஷம் கிடைச்சிருக்கார் அப்படி என்பதுதான் மக்களோட கருத்து. அதற்கு ஏற்றது போல ஆரி அவர்களை விட 2 ஆரி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு முத்துக்குமரன் அவர்களுடைய செயற்பாடுகள் அருமையா இருந்துச்சு. அதனாலேயே ஒரு 3வது 4வது வீக்கே மக்கள் முடிவு பண்ணார்கள் முத்துக்குமரன் தான் இந்த சீசனோட வின்னர் அப்படின்னு. அன்றிலிருந்து இன்று வரை அசைக்க முடியாத உச்சத்துல முத்துக்குமரன் அவர்கள் கழுகு மாதிரி பறந்து கொண்டிருக்காங்க. அந்த கழுகை வீழ்த்துறதுக்கு பல காகங்கள் முயற்சி செஞ்சோம், கழுகு கிட்ட கூட நெருங்க முடியாது. சோ அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் பாஷாடா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனோட பவரை காமிக்குது, மக்களோட படையை காமிக்குது. இது சீசன் 4 நடந்த ஒரு விடயம் திரும்ப அருணப்பா விடயத்துல நடக்கிற மாதிரி கிடக்கு. சரி, அது என்ன விடயம் அப்படின்ற பார்க்கலாம். அடுத்தது முத்துக்குமரன் அவர்களுடைய குடும்பம் என்ன ஒரு பாசிட்டிவிட்டி, அது எல்லாத்தையுமே கிடைக்காது. இது நான் ப்ரோமோ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரிப்பீட் மூட் தான், சரிங்களா? ரிப்பீட் மூட்ல பார்த்து கொண்டிருக்கோம். சரி, நம்ம மட்டும்தான் அப்படி பண்றோம் இல்ல முத்துக்குமரன் ரசிகர்கள் மட்டும்தான் அப்படி பாக்குறாங்க அப்படின்னா இல்ல. கொமனா வந்தவங்க எல்லாரும் இந்த பிக் பாஸ்க்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, யாருக்கும் சப்போர்ட் பண்ணாம பிக் பாஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அந்த பாக்குறவங்க அவங்க எல்லாருமே ரிப்பீட் மூட்ல முத்துவோட குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்காங்க. முக்கியமா ட்விட்டர்ல சாதனைகள் பல, அப்படி தரமான சிறப்பான சம்பவங்கள். நல்லவங்க எங்க சென்றாலும் சாதனை படைப்பாங்கன்னுவாங்க, சிறப்பு பண்ணுவாங்க. அது இதுல பார்க்க முடியுது, அந்த விடயத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சீசன் 4ல இந்த ஃப்ரீ டாஸ்க்ல சிவானி அவர்களுடைய குடும்பம், அப்புறம் பாலாஜி அவர்களுடைய குடும்பம், அப்புறம் இந்த அன்பு கேங்ல இருக்கிறவங்களுடைய குடும்பம், இவங்க ஆரிய வச்சு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா வந்தவங்க முக்கியமா சிவானி அவர்களுடைய குடும்பம் வர முதல் ஒரு சண்டை ஒன்று நடக்கும். பாலாஜி முருகதாஸ் அவர்கள் சிவானி ரம்யா பாண்டியன் காதல் கண்ணை கட்டுதே அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் ஆரி நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதை பாலாஜி முருகதாஸ் அவர்கள் பிட்டிய ஒரு சண்டை ஒன்று ரொம்பவே இருக்கு. அந்த அடிக்கிற அளவுக்கு ஒரு பெரியது ஒரு சண்டை ஒன்று. அப்ப சிவானியை பத்தி அந்த பொண்ணுக்கு வெளியில வாழ்க்கை இருக்கு, நாங்க நண்பர்கள் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் நிறைய வந்துச்சு. அப்ப வெளியிலையும் ஓகே சிவானியோட அம்மா வச்சு செய்வாங்க அப்படின்னு பார்த்தா அங்க அவங்க ஆரியவர்களை இப்படி சொல்றாங்க, ஆரிய புகழ்ந்து தள்ளுறாங்க. இங்க அருண் அவர்களுடைய அப்பா பாத்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரிதான், நீ அண்ணன் தம்பிடா சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லல முத்துக்குமரன் எங்க நிற்கிறார் அப்படி என்பதை பார்க்க முடிஞ்சது. நான் திரும்ப சொல்றேன், ஒருத்தருடைய பணம், ஒருத்தருடைய அரசியல் இல்ல ஒருத்தருடைய இந்த செலிபிரிட்டி பலம் இதெல்லாம் பண்ண முடியாதத ஒருத்தருடைய குணம் பண்ணுமென்னு. அதுவும் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மக்களோட அன்பை பெறணும்னா குணம் தான் முக்கியம். அந்த குணம் தான் ஒட்டுமொத்த பல கோடி மக்களையும் முத்துக்குமரன் அவர்களை அவங்க வீட்டு பிள்ளையா பார்க்க வச்சது. அதனாலேயே மரியாதைகள் தானா தேடி வருது. எண்ணம் போல வாழ்க்கை என்னவாங்கல்ல, அதான் இது சிறப்பா இருக்குமா, சரிங்களா? அடுத்தது அருணோட அப்பாவுக்கு மக்கள் போட்ட ஒரு குறும்படம் ஒண்ணு. அவர் சொல்லியிருப்பார்ல, என்ன இந்த ப்ரோமோ 1ல வந்துச்சுல்ல, அதாவது முத்துக்குமரன் அவர்கள் ஏதோ வார்த்தை சொன்னாங்க, அது கொஞ்சம் மிகையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னு. முத்துக்குமரன் அவர்கள் எந்த வார்த்தையும் சொல்லல, அவருடைய பையன் என்னத்தை சொன்னாரோ அதைத்தான் ஜாக்லின் அவர்களிடமும் மஞ்சரி அவர்களிடமும் முத்துக்குமரன் சொன்னார்கள். டம்மி பீஸு அப்படின்றாரு, வாய் மட்டும்தான், வேற எந்த திறமையும் இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி மனநோகடிக்கிற மாதிரி. அதாவது அருணன் முத்துவை பார்த்து சொன்ன விடயங்கள் பாக்குற எங்களுக்கு இது வேற ஏதோ எங்களை பார்த்து சொல்ற மாதிரி அவ்வளவு கோபம் வந்துச்சு அருண் மேல, சரியா? அவ்வளவு தூரம் அருணோட கேவலமான செயலாத்தான் இருந்துச்சு. அப்ப அது முத்துக்கு மட்டும் அந்த கோபங்கள் வரையில பார்க்கின்ற ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த கோபம் வந்துச்சு. அப்ப அத முத்துக்குமரன் அவர்கள் எவ்வளவு தூரம் தன்மையா சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் தன்மையா மஞ்சரி அவர்களிடமும் ஜாக்லின் அவர்களும் சொன்னாரு. வேற எந்த விதமான
கடினமான வார்த்தைகளையோ அல்லது கெட்ட வார்த்தைகளையோ முத்துக்குமரன் அவர்கள் பாவிக்கவில்லை. இதையும் மக்கள் இப்ப குறும்படம் போட்டு காமிச்சு கொண்டிருக்காங்க சோசியல் மீடியால. சிறப்பு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, முத்துக்குமரன் அவர்களை மக்கள் அவங்கள விட்டு பிள்ளையா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலேயே அந்த பல பணம் செய்ய முடியாதது, பணத்தால வாங்க முடியாதது முத்துவோட குணம் சம்பாதிச்சிருக்கு. சிறப்பு. அடுத்தது எனக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த பிக் பாஸ் சீசன்லையுமே இதுவரைக்கும் தமிழ் 7 சீசன், இது 8வது சீசன். ஒருத்தருடைய குடும்பத்துக்கு இந்த பிக் பாஸை பார்க்கிற ரசிகர்கள் பல கோடி கண்கள் பார்க்க, பல கோடி காதுகள் கேட்க, ஒரு குடும்பத்தை பற்றி பல கோடி வாய்கள் பேச காத்து கொண்டிருந்ததுன்னா முத்துக்குமரன் அவர்களுடைய குடும்பம் தான். ஏன்னா இப்ப நான் நேற்று கூட அந்த முதலாவது கிராண்ட் லான்ச்சை நான் பார்த்தேன். இப்ப 81வது நாள் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 27-28 தடவைக்கு கிட்ட முத்துக்குமரன் அவர்கள், மக்கள் செல்வன் அவர்கள், அவங்களோட முத்துவோட அம்மா அவர்கள் பேசின அந்த உரையாடல், அதை நம்ம ரிப்பீட் மூட்ல பார்த்தோம். அது அவ்வளவு பாசிட்டிவிட்டியா இருந்துச்சு. சரிங்களா? சில விடயங்கள்ல நம்ம பார்க்கக்குள்ள நமக்கு ரிலாக்ஸ் ஆகும், சில தாட்ஸ் கிடைக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் பாசிட்டிவிட்டி அப்படின்றது. எந்தவித கனெக்ஷனும் நமக்கும் அவங்களுக்கு இருக்காது. ஆனா அப்படி அதை பார்க்கக்குள்ள நமக்கு ஏதோ இப்படின்ற மாதிரி, இப்ப நம்ம கோயிலுக்கு போனா ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி, இயற்கை காட்சிகளை பார்த்தா மனசுக்கு நிம்மதி கிடைக்கிற மாதிரி, அதே மாதிரி சில வீடியோக்கள், சில காட்சிகள், சில தருணங்களை நம்ம சேகரித்து வச்சு இப்ப டிஜிட்டல்ல பார்க்கக்குள்ள நமக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்கும். அப்படிதான் முத்துக்குமரன் அவர்கள், அவருடைய வருகை அப்படிதான் இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்த ப்ரொமோவும் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை பார்ப்பவர்கள் மனசுல அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துது. அது கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ட்விட்டர்ல பண்ணியிருக்க சாதனை 2 மணி நேரத்துல போன நேத்து சௌந்தர்யாட குடும்பம் வந்ததுக்கு வந்த லைக்கை விட ரிபிள் மடங்கு லைக் அவங்களுக்கு ஒரு நாள்ல வராத லைக் முத்துவோட குடும்பத்தோட அந்த ப்ரொமோ, ட்விட்டர்ல போட்ட ப்ரொமோக்கு 2 மணி நேரத்துல கிடைச்சிருக்கு. அவ்வளோ காசால வாங்க முடியாது. சௌந்தர்யா தான் 17 லட்சம் பிஆர் டீமுக்கு கொடுத்து போட்டு போனாங்க. அப்ப அந்த இயந்திரம் பெயிண்ட் போர்ட்ஸால வாங்க முடியாத அந்த லைக்கை முத்துவோட அந்த குணமும் முத்துக்குமரன் அவர்களுடைய குடும்பத்தோட அந்த பாசமும் சேகரிச்சிருக்குல்ல, இதுதான் பணத்தால முடியாதது குணத்தால முடியும் அப்படி என்பது அப்படி ஒரு பக்கம் சாதனை. இன்னொரு பக்கம் என்னன்னா, இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல வந்த குடும்பங்களையே மக்களை கவர்ந்த குடும்பம்னா முத்துவோட குடும்பம் தான். நான் பல பேரோட பேசியிருந்தேன், பல பேர் கருத்துக்களை சொன்னாங்க. அதை நம்ம லைக்லையும் கமெண்ட்ஸ்லையும் பார்க்க முடியுது. அதுல சொன்ன வார்த்தைகள் பரம்பரைக்கே பெருமை சாமி, நல்லா விளையாடு சாமி அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் அவ்வளவு தூரம் சூப்பரா இருந்துச்சு மக்களே. சரிங்களா? இதுதான் ரியாலிட்டிக்கு இருக்கிற பவர். நம்ம நடிக்காம நம்ம மனசார ஒரு வியப்பத்தை பண்ணோம்னா அது எப்படி ரீச் ஆகும் அப்படி என்பதற்கு முத்துக்குமரன் அவர்களுடைய குடும்பம், அந்த முத்துவை கொண்டாடும் முத்தான சொந்தங்கள் உதாரணம். சரிங்களா? சோ ஓகே மக்களே, இது இன்னைக்கு நடந்த விடயங்கள். முத்துவனாலே பாசிட்டிவிட்டி தான். அப்ப முத்துவோட குடும்பம் வரைக்கும் எப்படி இருக்கும், அவ்வளவு பாசிட்டிவிட்டியா இருக்கு. சோ நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.